எல்லாம் நம்மளை சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. உங்களுக்கு சுகர் வந்துருச்சுங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி சர்க்கரைன்னு தனியாக இல்லை, நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகள்லேயுமே சுகர் இருக்குது. அப்படிங்கிறனால என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டயட்டு பிளான் தான் கொடுக்குறாங்களோ தவிர சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னு பர்டிகுலராலாம் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி மருத்துவம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போது டெக்னாலஜி வர 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 நம்ம எதெல்லாம் நமக்கு ஒத்து வருதோ அதையெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜோதிடத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஜோதிடம் அதை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த வளர்ச்சி பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய ஜோதிடர்கள் அவங்க முதல்ல என்ன படித்தாங்களோ, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னலாம் நான் சொல்லலை, ஆனால் அவங்க முதல்ல என்ன படித்தாங்களோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்னும் அதே வழியில் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பலன் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் அதிலெல்லாம் துல்லியம் கம்மி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்.